கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நான் இதுக்கு 1/2 கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வேர்க்கடலை 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம கோவக்காய் தாளிச்சிக்கலாம். அதே கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கோவக்காய் போட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு முடிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க, கோவக்காயே தண்ணி விடும். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். நீங்கள் இடையில அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. இப்போ கோவக்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அது மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 4 பல் பூண்டு, பியூர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரைச்சிட்டு வந்து இந்த பவுடரையும் போட்டு நல்லா முருகலாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா முருகலானதுக்கப்புறம் இறக்குனா கோவக்காய் ஃப்ரை ரெடி. இது மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நாளைக்கு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.